இன்று அண்ணா அறிவாலயத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொகுதி பங்கீட்டுக் குழு நாடாளுமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொருளாளர் அண்ணன் டிஆர் பாலு அவர்கள் தலைமையிலான குழுவினருடன் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பிலே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி குறித்து நாங்கள் உரையாடினோம். என்னுடன் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அப்துல் சமத் அவர்கள், மனிதநேய மக்கள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் யாக்கூப் அவர்கள், மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைமை நிலைய செயலாளர் வழக்கறிஞர் ஜெயினலாப்தீன், மனிதநேய மக்கள் கட்சியினுடைய அமைப்பு செயலாளர்கள் மாயவரம் அமீன், புதுமடம் ஹலீம், அதேபோல் மாநில செயலாளர் சிவகாசி முஸ்தபா ஆகியோர் என்னுடைய தலைமையிலான இந்த குழுவிலே இடம்பெற்றார்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் தொடர்ச்சியாக 2013 நடைபெற்ற மாநிலங்களவை தேர்தல் முதல் நாங்கள் இணைந்து செயலாற்றி வந்திருக்கின்றோம். 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 2 தொகுதிகள் எங்களுக்கு அளிக்கப்பட்டு, அந்த 2 தொகுதிகளிலும் மனிதநேய மக்கள் கட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணியிலே வெற்றி பெற்றது. சென்னை முதல் கன்னியாகுமரி வரை அனைத்து மாவட்டங்களிலும் வலுவான கிளை அமைப்புகளுடனும் அதேபோல் பெருந்திரளான இளைஞர்களுடனும் செயல்பட்டு வரக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சிக்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு இடம் ஒதுக்கப்பட வேண்டும் என்று மிக அழுத்தமாகவே நாங்கள் பதிவு செய்திருக்கின்றோம். எங்களுடைய கோரிக்கையை மிக பொறுமையாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொகுதி பங்கீட்டுக் குழு உறுப்பினர்கள் கேட்டார்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவரிடம் எங்களுடைய கருத்துக்களை எல்லாம் எடுத்து சென்று இது குறித்து தெரிவிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்தவரை நாங்கள் தொடர்ச்சியாக இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும், இந்தியா முழுவதும் சமூக நல்லிணக்கமும் சமூக நீதியும் மேலோங்கி இருக்க வேண்டும் என்பதில் எந்தவிதமான சமரசத்துக்கும் இடம் கொடுக்காமல் உறுதியாக நாங்கள் செயல்பட்டு வருகின்றோம். அந்த அடிப்படையிலே தான் இப்போது இந்தியா கூட்டணி மிக வலுவாக செயல்பட்டு வருகிறது. பலரும் எதிர்பார்த்தது போல இந்தியா கூட்டணியில் எந்த விதமான தகராறும் இல்லாமல் வட இந்தியாவில் பல மாநிலங்களில், குறிப்பாக அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பக்கூடிய உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும், மகாராஷ்டிரா மாநிலமாக இருக்கட்டும், மத்திய பிரதேசாக இருக்கட்டும், பஞ்சாபாக இருக்கட்டும், தலைநகர் டெல்லியாக இருக்கட்டும், இங்கே எல்லாம் காங்கிரஸ் கட்சி, சமாஜ்வாதி கட்சி, ஆம் ஆத்மி, அதேபோல் தேசியவாத காங்கிரஸ் இவர்களுடன் சிறப்பான ஒரு உடன்படிக்கையை செய்திருக்கின்றார்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்கள் மிக சிறப்பாக இந்த இந்தியா கூட்டணி வலுப்பெறுவதற்கு பெருமளவில் பங்காற்றியிருக்கிறார். இந்தியா முழுவதற்குமே ஒரு எடுத்துக்காட்டான ஒரு கூட்டணியை தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் அமைத்திருக்கின்றார். எனவே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டிலே தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக அரசியல் சட்டத்தினுடைய விழுமியங்கள் ஒவ்வொன்றாக சிதைத்து வருகிறது, மாநிலங்களுடைய உரிமைகளையும் பறித்து வருகிறது. இந்த நிலையில் இந்தியாவை காப்பாற்ற வேண்டுமென்றால் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும். எனவே இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாகவே மனிதநேய மக்கள் கட்சி செயல்படும். விரைவில் நல்ல செய்தியை தெரிவிப்போம்.